எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலீவ் இன் டைம். இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல். நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்கள் வரது தான் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்துச்சுன்னா ஒரு சின்னோண்டு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம சேனலை பற்றி கொடுத்துக்கிறேன். இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் லைஃப்பை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல்லேருந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டங்க. எங்கள் அப்பா அம்மா சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் என்னை வளர்த்தாங்க. அதனால் நான் பட்ட கஷ்டத்தை என் குழந்தை படவே கூடாது. அதனால் இந்த ஊர்லேயே இருக்கிறதுலேயே ரொம்ப ஃபேமஸான ஸ்கூலில் கஷ்டப்பட்டு என் குழந்தைக்கு அட்மிஷன் வாங்கிட்டாங்க. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் ஃபீஸு. பரவாயில்ல, அது நான் கஷ்டப்பட்டு எப்படியோ அடைச்சிப்பேனே வச்சுக்கங்களேன். ஆனால் என் குழந்தை நல்லா படிச்சிடணுங்க. நாளைக்கு சமுதாயத்தில் ஒரு பெரிய நிலைமை அடைஞ்சிடணும். இது மாதிரி யாராவது சேம் மனநிலையில் இருந்தீங்கன்னா இன்னைக்கான பதிவு கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும். வழக்கம் போல் ஒரு கதை. ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா இருக்கார். அந்த அப்பாவுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குது. அவர் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் தான் குழந்தைய படிக்க வச்சுட்டு இருந்தார். இப்போ அவர் என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் ஸ்கூலில் இருந்து அவர் டிசி வாங்கிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த குழந்தைய சேர்த்துடுறாரு. இன்னைக்கு தான் அந்த குழந்தை நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வருது. ஈவினிங் அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்பா பேசுகிற கான்வர்சேஷனில் தான் இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்டில் பேச போகிறோம். தங்கம், இங்கே வாடி தங்கம். ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேன்ப்பா. நாள் எப்படி போச்சு? நல்லா தான்ப்பா போச்சு. நல்லா தான் போச்சுன்னா நல்லா போச்சுன்னு டக்குன்னு சொல்லலாமே, ஏன் இழுத்து சொல்கிற? அது ஒன்றும் இல்லைப்பா, என்னோட பழைய ஸ்கூல் மாதிரி இந்த ஸ்கூல் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம்னா என்னடா, என்ன விஷயம்னு சொன்னால் தானே அப்பாவுக்கு தெரியும். இல்லைப்பா, இங்கே பாத்ரூம்லாம் கொஞ்சம் க்ளீனாக இல்லை. இங்கே மட்டும் இல்லைடா தங்கம், எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். நீ ஒன்றும் கவலைப்படாத. எல்லா வசதியும் எப்படி ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிச்சோ அதே மாதிரி ஒரு நாள் இந்த கழிப்பட வசதியும் கண்டிப்பாக எல்லா பள்ளியிலையும் சுகாதாரமாக வந்துடும். நீ கவலைப்படாதடா. அப்பா, அது கூட எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, என்னோட பிரச்சனையே வேற. இது பிரச்சனை இல்லையா? சரி, வேற என்ன பிரச்சனை? அப்பா, ஒன்றும் இல்லை. நீ அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு ஏன் இந்த ஸ்கூலில் வந்தேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி கிண்டலாக கேட்குறாங்கப்பா. கிண்டலாக கேட்குறாங்க? அதில் என்னடா இருக்குது? பின்ன என்னப்பா, அது எவ்வளோ பெரிய ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் எனக்கு சீட்டு கொடுத்து அந்த ஸ்கூலில் நான் படிச்சுட்டு இருந்தேன். என்ன அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வந்து சேர்த்துட்டீங்களேப்பா. எல்லாரும் என்ன கிண்டலாக தானே பேசுவாங்க. சரி, எல்லாரும் கிண்டலாக பேசுகிறாங்க, அதுதானே உன் பிரச்சனை. நாளைக்கே நீ படித்து முடிச்சு உனக்கு கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிச்சின்னா மற்றவங்க கிண்டலாக பேசுவாங்களா? அது எப்படிப்பா? கவர்மெண்ட் ஜாப்னா சாதாரண விஷயமா என்ன? அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். கவர்மெண்ட்டில் எனக்கு ஜாப் கிடச்சுன்னா பெருமையாக தான்ப்பா நினைப்பேன். ஓ, அதை நீ பெருமையாக தான் நினைப்பேன். சரி, நாளைக்கே உனக்கு கவர்மெண்ட் காலேஜில் உனக்கு ஒரு இன்ஜினியரிங் சீட் கிடச்சிச்சின்னா என்ன பண்ணுவ? இன்ஜினியரிங் சீட், அதுவும் கவர்மெண்ட்லையா? அப்பா, அது எவ்வளோ பெருமையான விஷயம். கரெக்டு. சரி, நாளைக்கே கவர்மெண்ட் காலேஜில் உனக்கு டாக்டருக்கான சீட்டு கிடச்சிச்சு, அப்போ என்ன பண்ணுவ? டாக்டர் சீட்டா? டாக்டர் சீட்லாம் கவர்மெண்ட்டில் கிடச்சா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாப்பா? எல்லாரும் அதுக்கு தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் கிடச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்போ அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் உனக்கு சீட்டு கிடச்சிருக்கு தங்கம், ஸ்கூலில். இதுக்கு ஏன் நீ கஷ்டப்படுற? ஆமாம்ல, நான் ஏன் இதுக்கு கஷ்டப்படுறேன்? இனிமேல் உன்னை யாராவது பார்த்து ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிச்சின்னா வேணான்னு சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுப்பாரு. அவங்களும் புரிஞ்சுப்பாங்க, நீயும் மாறிடுவ. அப்பா, ஆமாப்பா, கண்டிப்பாக நான் இதை பண்ணுவேன்ப்பா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. இப்போது ப்ரைவேட் ஸ்கூலில் இன்கேஸ் அப்பாவால் ஃபீஸ் கட்ட முடியலன்னு வச்சுக்க, அப்போ என்ன பண்ணுவாங்க? புக்கெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. கரெக்டாடா தங்கம்? ஆமாப்பா, போன ஸ்கூலில் கூட பண்ணாங்களே. கரெக்ட். ஆனால் இந்த ஸ்கூலில் என்ன பண்ணாங்க? இந்த ஸ்கூலில் என்ன பண்ணாங்கன்னா, இன்றைக்கி தான்ப்பா சேர்ந்தேன், இன்றைக்கே புக்கு கொடுத்துட்டாங்க. அப்பா ஏதாவது ஃபீஸ் கட்டினேனா? எதுவும் கட்டலையேப்பா. அதுதான்டா கவர்மெண்ட் ஸ்கூல். நம்ம ஃபீஸ் கட்டுறோமோ இல்லையோ, புக்கை கொடுத்து படித்து நீ பெரியாளா வா அப்படின்னு சொல்கிறது தான்டா கவர்மெண்ட் ஸ்கூலோட அழகே. இது ப்ரைவேட் ஸ்கூலில் நீ எதிர்பார்க்க முடியாதடா தங்கம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பாப்பாவுக்கு ஓரளவுக்கு புரிதல் வருது. அந்த பாப்பாவுக்கு பெருசாக புரிய வந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் உங்ககிட்ட நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு ஒரு ஒரு கிரேசினஸ் வந்துருச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலில் தான் என் குழந்தை படிக்கணும், இந்த கோர்ஸ் தான் என் குழந்தை படிக்கணும் அப்படின்ற மாதிரி குழந்தைக்கும் சேர்த்து நீங்கள் கனவு காண ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்கு ஒரு குழந்தை தெரியும். அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துட்டான். அவன்கிட்ட பேசுகிறப்ப தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. அவன் ஆக்சுவலாக இதை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் இந்த கோர்ஸை எடுத்திருக்கான் போல இருக்கு. அந்த பையன் என்கிட்ட என்ன சொன்னான்னா, இல்லை, எனக்கு விருப்பமே இல்லாமல் எங்கள் அப்பா அம்மா இதை எடுக்க வச்சிட்டாங்க. ஆக்சுவலாக என்னால் இதில் பர்ஃபார்மன்ஸே பண்ண முடியல. நான் ஆசைப்பட்டது அந்த கோர்ஸ்க்காக.
ஆனால் என்னோட அப்பா அம்மா அதில் வந்து ஸ்கோப் கிடையாது, நீ இதை தான் எடுக்கணும், இதை தான் படிக்கணும்னு என்னை திணிச்சதால அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, அதனால தான் நான் இப்படி ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை வந்து சொல்லுது. யோசிச்சு பாருங்களேன், நம்ம என்ன பண்ணுறோன்ட்டு நமக்கே தெரிய வரல. இப்போ நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் பார்த்தீங்களா, நான் கஷ்டப்பட்டுட்டேன், என் கஷ்டத்தை குழந்தை அனுபவிக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிற வரைக்கும் சந்தோஷம். அதுக்காக அந்த குழந்தை இதை தான் பண்ணணும் அப்படின்னு திணிக்கிறது தப்புன்னு நான் சொல்கிறேன். இப்போது அந்த குழந்தை அந்த இடத்துக்கான ரேஸுக்கே தகுதி இல்லாத ஒரு குழந்தையா இருக்குன்னு வைங்களேன், உங்களுக்கே தெரியாமல் அந்த குழந்தையோட மனசில் எதை விதைக்கிறீங்கன்னா, நான் இந்த இடத்துல வந்து ஃபிட்டின் ஆக மாட்டிருக்கேன், நான் வந்து சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான விஷயத்த அந்த குழந்தையோட மனசில் வந்து நீங்களே ஃபீட் பண்ணிடுறீங்க. நாளைக்கு அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னு யோசிச்சு பாருங்களேன். அது ஒரு தயக்க நிலையிலே அந்த வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டேட்டஸ்க்காக மட்டுமே நம்ம இந்த ஸ்கூலை வந்து பிக் பண்ணுறோம். நிறைய பேர், நான் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேங்க, என் ஒய்ஃப் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, 2 பேர் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறோமா, என்னோட குழந்தை கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்கூலில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் சேர்த்து விட்டுறீங்க. ஆனால் அந்த ஸ்கூலில் வெறும் எஜுகேஷன் மட்டும்தான் சொல்லித் தராங்களா, அவங்க நீட்டு ட்ரைனிங்கு, ஜேஇ ட்ரைனிங்கு, அப்புறம் ஏகப்பட்ட கிளாஸு எல்லாத்தையும் போட்டு அந்த ஸ்கூலோட ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. அதை அந்த குழந்தையால் டைஜஸ்ட் பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்களேன். சில பேரால் முடியும், சில பேர் அது வந்து ஆசைப்பட்டே கேட்குறாங்க, அவங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா அதெல்லாம் நீங்கள் படிக்க வைக்கிறது சந்தோஷம். ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு நார்மல் போர்ஷனே கஷ்டமாக இருக்கிற குழந்தைகிட்ட எடுத்து போய் இந்தா வாங்கிக்க, அடிஷ்னலாக நீட் படி, இந்தா வாங்கிக்க, அடுத்ததாக ஜேஇ படி, இந்தா என்டிஎஸ்சி படி, இந்த அதை படி, இந்த இதை படி, இந்த ஒலிம்பியாடு இருக்குது அதையும் சேர்த்து படி அப்படின்ற மாதிரி ஏகப்பட்டதை எடுத்துகிட்டு வந்து குழந்தைகிட்ட வந்து நம்ம சாய்ஸாக கூட கொடுக்குறதில்ல, இதுதான் ஆன்சர், இதை எடுத்துன்னு வந்து நீ படி அப்படின்ற மாதிரி திணிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது எந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஏகப்பட்ட ஒரு ப்ரெஷரை வந்து அந்த குழந்தைக்கு குழந்தை தன்மையிலே நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ குழந்தை வயசில் தான் வந்து நம்ம வந்து ரொம்ப இப்போ நிறைய பேர் கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு எந்த வாழ்க்கை மறுபடியும் வேணும் அப்படின்னு கேட்குறப்ப நம்ம யோசிக்காமல் என்ன சொல்லுவோம், நான் குழந்தையா இருக்கிறப்ப தான் சந்தோஷமாட்டப்பா, அதனால என்னோட ஸ்கூல் டேஸ் தான் எனக்கு வேணும், என்னோட காலேஜ் டேஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அடுத்து வர தலைமுறைகிட்ட இந்த கேள்வி கேட்டு பாருங்களேன், எப்பா எனக்கு ஸ்கூல் டேஸே வேணாம், அது டார்ச்சராக இருந்துச்சுப்பா, நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம அதை தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நம்ம குழந்தைங்க வந்து விருப்பப்பட்டு படிக்கலை, நம்ம அதை வந்து வற்புறுத்தி இதை நீ படித்தாதான்டா உனக்கு ஸ்கோப்பு அப்படின்ற மாதிரி திணிக்க ஆரம்பிச்சிடுறோம். இப்போது நான் வந்து என்னோட குழந்தைய வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி என் வீட்டில் பேசினேன். என் வீட்டில் இருந்து வந்த ஒரு பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது கவர்மெண்ட் ஸ்கூலா, உங்ககிட்ட நான் காசா இல்லை, நீ சம்பாதிக்கிற, உன் ஒய்ஃப் சம்பாதிக்கிறா, 2 பேரும் நல்லா தானே சம்பாதிக்கிறீங்க, பிரைவேட் ஸ்கூல்ல சேரு, அது ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்குற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம், ஒன்றுத்துக்கும் வக்கில்லாதவனே அவங்க குழந்தைங்களை வந்து பிரைவேட்டில் தான் படிக்க வைக்கிறாங்க, உனக்கு என்ன கேடு வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது என்ன மாதிரியான பதில் எனக்கு புரியல. அவங்களுக்கு விருப்பம் இருக்குது, அங்கே படிக்க வைக்கிறாங்க, அதனால் நானும் அங்கே தான் படிக்க வைக்கணும் அப்படின்றது என்ன ஒரு வகையில் வந்து சரி அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எடுத்த முடிவு கூட ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 5வது வரைக்குமாவது நீ வந்து பிரைவேட் ஸ்கூல்ல போடலாம்ல, பிரைவேட் ஸ்கூல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாத்திக்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ஸ்கூலோ இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலோ 2 இடத்துலையும் கல்வி தான் கற்பிக்கப்படுது. ஆனால் கல்வி சரியான முறையில் போய் அந்த குழந்தைக்கு சேருதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு 100க்கு 100 மார்க் எடுக்க தெரியுது, ஆனால் ஒரு ரோடை ப்ராப்பராக கிராஸ் பண்ண தெரியல. இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து மேக்ஸில் வந்து சென்டம்லாம் அசால்ட்டாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓகே சூப்பர், அதெல்லாம் அசால்ட்டாக எடுக்குதுங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி எதெல்லாம் சொன்னோன்னா அங்கே போகிற கணக்குக்கு திணறுதுங்க. எல்லாம் பைஹார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் இந்த புரிஞ்சு படிக்கிறது அப்படின்ற விஷயம்லாம் மாறிடுச்சு. இப்போ எனக்கு மார்க் வேணும், நான் அந்த மார்க் எடுத்துகிட்டு போய் என் பேரண்ட்ஸ் கிட்ட காட்டினா தான் என் பேரண்ட்ஸ் சந்தோஷப்படுவாங்க, என் பேரண்ட்ஸ் சந்தோஷப்பட்டால் தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி பசங்க எல்லாத்தையும் டப்பா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது எந்த மாதிரி ஒரு விளைவை ஏற்படுத்த போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு இன்ஜினியர் நல்ல பெர்சன்டேஜோட கிராஜுவேட் ஆயிருப்பாங்க, ஆனால் அவருக்கு இன்ஜினியரிங் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா கொஸ்டின் மார்க். ஒரு டாக்டர் நல்ல முறையில் டாக்டர் ஆயிருப்பாரு, நல்ல மார்க் நல்ல பெர்சன்டேஜ் எல்லாம் செக்யூர் பண்ணியிருப்பாரு, ஆனால் ப்ராக்டிக்கலாக அவரால் பல விஷயத்த சாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க். ஸோ எல்லாத்தையும் எல்லாரும் மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலோ ப்ரைவேட் ஸ்கூலோ, நான் இந்த இடத்துல வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து நீங்கள் சேர்க்கக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லலை. உண்மையிலேயே உங்களுக்கு அதில் விருப்பம் இருக்குன்னா சேருங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் சேர்த்துட்டான், எதிர் வீட்டுக்காரன் சேர்த்துட்டான், மேல் வீட்டுக்காரன் சேர்த்துட்டான், அதனால் என் குழந்தைய நான் அந்த ஸ்கூலில் தான் சேர்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஒரு மிகச்சிறந்த வியாபாரமாக மாறிட்டு வருது. அந்த வியாபாரத்தில் உங்களோட குழந்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரு ஆட்டு மந்த கூட்டத்தில் இந்தா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டுறாதீங்க. அங்கேருந்து ஒரு நல்ல கல்வி கிடச்சிச்சின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த கல்வி கிடைக்காட்டி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அத்தனை அமௌண்ட்டும் வேஸ்ட்டு தான். ஏன்னா இன்றைக்கி சுற்றி பார்த்தோன்னா ஒரு
பிரைவேட் ஸ்கூலால் இவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை கொடுக்க முடியறப்ப ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலால் ஏன் கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வியும் உருவாகுது. எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கம் போக ஆரம்பிச்சிங்கன்னா கவர்மெண்ட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலை டெவலப் பண்ணுற வேலையை அடுத்தடுத்து பண்ண ஆரம்பிக்கும். நான் ஸ்கூல் படித்த காலத்துலலாம் பாத்ரூமே கிடையாது. இன்னைக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி வந்துருச்சு. அது இன்னும் ஹைஜீனாக மாறப்போகுது. கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ஏகப்பட்ட சலுகைகள்லாம் இருக்குது. இப்போ காலையில் போகிற குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க. மதியம் மதிய உணவு, சத்துணவு இது மாதிரியான திட்டங்கள் இருக்குது. சாயந்தரம் கூட பார்த்திங்கன்னா சில ஸ்கூலில் ஸ்நாக்ஸ்லாம் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அரசு பள்ளியும் அதோட தகுதியை உயர்த்துக்கிட்டே தான் இருக்குது. அரசு பள்ளியில் என் குழந்தை படித்தா அது எனக்கு அவமானம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது. ஏன்னா அரசு பள்ளியில் படித்த எத்தனையோ பேர் இன்றைக்கி அரசு அதிகாரியாக மாறி அவங்க ஒரு லீடராக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால் நம்மளே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை அசிங்கப்படுத்த வேணாம், அதை அவமானப்படுத்த வேண்டாம். ஸோ உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தாராளமாக ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைங்க. பட் பட் அது திணிப்பாக இருக்கக்கூடாது. அவனுக்காக நான் இதை பண்ணேன், இவனுக்காக இதை பண்ணேன். என் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் இவ்வளோ தான் சம்பாதிக்கிறான், ஆனால் அவன் குழந்தையும் அங்கே சேர்த்துட்டான், அதனால் நானும் அங்கே தான் சேர்ப்பேன் அப்படின்ற மாதிரி இதையும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணாதீங்க. ரெண்டாவது, குழந்தையோட விருப்பத்தையும் கேட்டு ஒரு விஷயத்த பண்ணுங்கள். அந்த குழந்தைக்கு விருப்பமே இல்லாத ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு இதுதான் உனக்கு சரியாக இருக்கும், இது நீ பண்ணனா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி குழந்தை மேலே சின்ன வயசுலேயே ப்ரெஷர் எடுத்துகிட்டு கொடுத்துடாதீங்க. அவங்களோட குழந்தை பருவமாக இருந்தால் தான் அது அழகு. அவங்களோட குழந்தையிலே அவங்க மெச்சூர்டாக நடந்துக்கணும். அவங்க குழந்தையிலே இதை பண்ணிடணும், அவங்க குழந்தையிலே அதை சாதிச்சிடணும், அவங்க குழந்தையிலே இந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ணியிருக்கணும், அந்த வீடியோ நான் எல்லாருக்கும் அனுப்பணும், அவங்க குழந்தையிலே கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்கணும், அந்த கின்னஸ் ரெக்கார்டை ஃபோட்டோ எடுத்து நான் ஸ்டேட்டஸில் வைக்கணும். இது மாதிரிலாம் எதையும் திணிக்காதீங்க. குழந்தை பருவம்ன்றது ரொம்ப அழகான ஒரு உணர்வு. அதை அந்த குழந்தை வயசில் மட்டும்தான் அதை அவங்களால அனுபவிக்க முடியும். குழந்தைங்களா வளர விடுங்க. அதை அவன் பண்ணிட்டான், நீ அதை தான் பண்ணணும். சூப்பர் சிங்கரில் ஒரு குழந்தை பாடுதுன்னா மண்டையிலே அடிக்கிறது, நீயே எரும மாடு மாதிரி இருக்கிறிய, என்னைக்காவது அங்கே மாதிரி போய் பாடியிருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க. சிலருக்கு வரும், சிலருக்கு வராது. அந்த திறமை உங்கள் குழந்தைகிட்ட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களோட குழந்தைக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனித்திறமை கண்டிப்பாக இருக்கும். அந்த தனித்திறமை ஒரே நாளில் தெரிஞ்சிடாது, அது வெளிவரத்துக்கு சில நாட்கள் ஆகும். ஏன், அவன் யாருன்னு அவன் ஃபைன் பண்ணுறதுக்கே சில குறிப்பிட்ட காலம் தேவைப்படும். அது எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஐ ஹோப் இன்னைக்கான இந்த பதிவு கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஒரு நாள் ஒரு நல்ல கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.